நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். நான் அன்னதானம் தான் போடுவேங்க, அள்ளி கொடுக்கலாம் வரல. வேணும்னா வரிசையில நின்று சாப்பிட்டு போங்க. ஏய், நீ எதுக்காக நிக்கிற? இங்க வா. ஏங்க, ஹலோ, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒழுங்கா லைன்ல வந்து நில்லுங்க. ஏய், யார் என்னங்கறத பார்த்து பேச மாட்டியா? நான் வந்து உன் கூட லைன்ல நிக்கணுமா? சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார், அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஏய், என்னடா வேற மாதிரி ஆயிடும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. நான் மட்டும் உன்னை அடிக்கல, என் மாமா உன்னை கொன்னே போட்டிருப்பாரு. வந்தோமா வரிசையில நின்னுமா வேலையை பார்த்தமான்னு போயிட்டே இரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு உயிரை விட்டுறாத. இங்க பாரு, நீ வா. அவன் கிடக்குறான். எவ்வளவு திமிரு இவளுக்கு! பண்றதெல்லாம் தப்பு, இதுல அராஜகம் வேற. எல்லாம் பண திமிரு. ஒன்னா இவ சரியான அடங்கா பிடாரியா இருப்பா போல. தம்பி, இவளெல்லாம் கல்யாணம் பண்றவன் ஒரு நாள் கூட நிக்க மாட்டான். என்னை யாரும் தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு ஓடிடுவான். 5 minutes வெயிட் பண்ணுங்க மேடம். மாமா, அங்க உட்கார்ந்திருக்கேன். ஓ, வாங்க தம்பி. தம்பி, நேரம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் சரியா நடக்கும், கவலையே படாதீங்க. இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி 3வது கவுண்டர்ல கொடுத்துருங்கம்மா. தம்பி, இந்த பாரத்தை ஃபுல்லப் பண்ணி கொடுப்பா. கொடுங்க. என்ன இதுல எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு? சீக்கிரம் எழுதி கொடுப்பா. நான் போய் தான் என் பேரனை பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வரேன். அப்படியா? அது சரி, ஆனா என்கிட்ட பேனா இல்லையே. பேனா நான் வச்சிருக்கேன், தரேன் தம்பி. இந்தாயா. பேனா இருந்து மட்டும் என்னத்துக்கு எழுத தெரியாத? என்ன தம்பி, உனக்கு என்னைய மாதிரி இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியாதா? யார் சொன்னது? என் பள்ளிக்கூடத்திலேயே நான் தான் இங்கிலீஷ்ல நம்பர் 1. அது இந்த பாடம் எடுக்கிற அன்னைக்கு நான் காய்ச்சல் வந்து லீவ்ல போயிட்டேன். அதனாலதான் எனக்கு இதை எப்படி எழுதுறதுன்னு தெரியல. இவ முன்னாடி அசிங்கப்படுறமே, என்ன பண்றது? பாட்டி கொடுங்களேன், நான் ஃபில் பண்ணி தரேன். உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. இந்தாத்தா. எழுத படிக்க தெரியலனாலும் பந்தாவுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. கிழவி ரொம்ப கவலைப்படுத்துற. பாட்டி இந்தாங்க, நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன், நீங்க போய் கொடுத்துருங்க. மகராசி, நீ நல்லா இருக்கணுமா. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்கும், அறிவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்பான் தாயி. நீ நல்லா இரு தாயி. தேங்க்யூ பாட்டி. கிழவி, உன் பாம உனக்கு எழுதி கொடுத்ததுனால அப்ப ராட்சசின்னு இப்ப ராசியானவளாயிட்டாளா? மேடம், வா. கொடுமா, இப்படி கொடு. தம்பி
தம்பி நம்ம கிளம்பலாமா? ஆமா போலாம். வாங்க தம்பி. ஏய் உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சா? சாரிங்க, அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் கை நீட்டினேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சாரிங்க. தர்மா. அப்பா என்னப்பா சொன்னாங்க? முடிஞ்சிடுச்சுப்பா. இன்னும் 4-5 நாள்ல என் அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துருமா? அப்படியா? சரி வாங்க பாப்பலாம். சரி. நெய்ய ஊத்திட்டு முந்திரி போடுவாங்களா இல்ல முந்திரிய போட்டுட்டு நெய்ய ஊத்துவாங்களா? ஷோ. மீனாட்சி, என்னடி இது சமையல்லாம் ஒரே பலமா இருக்கு? ஏதாவது விசேஷமா? எல்லாம் என் அப்பாவுக்காக. எத்தனை நாளைக்கு தான் அவரு உன் கையிலேயே சாப்பிடுவாரு? அதான் இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணுமேனு சமைச்சிட்டு இருக்கேன். கத்துனாலும் கிணச்சாலும் கழுதாதான். உன் சமையல் நாடகம்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? நடக்கட்டும். இந்த இன்சூரன்ஸ் பணம் வரதுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார், பாத்துக்கலாம். கண்டிப்பா சார். ஓகே சரிங்க சார், நான் உங்களுக்கு அப்புறம் என்னங்க, உங்க அப்பாவுக்கு எடுத்த சட்டையில இருந்த 300 ரூபாய் ஸ்டிக்கரை எடுத்துட்டு உங்க ஷர்ட்ல இருந்த அந்த 600 ரூபாய் ஸ்டிக்கர் எடுத்து இதுல மாத்தி ஒட்டிட்டேன். நீங்க இத கொடுத்து அந்த துளசி பங்களா நம்ம கைக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க. அது எனக்கு தெரியாதா? சார் 1C சொல்றான் சார், அதுக்கு கம்மினா கஷ்டம் சார். பிசினஸ் எல்லாம் கோடி கணக்குல தான் பேசுறானுங்க. ஆனா ஷேர் ஆட்டோக்கு 20 ரூபா தம்பி கிட்ட தான் கை நீட்டி நிக்க வேண்டியதா இருக்கு. என்னைக்குதான் நம்ம நிலைமெல்லாம் மாறுமோ? நிலைமை மாறுங்க. பிடிங்க. என்ன? இத நான் 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இத குடுக்குறீங்க, துளசி பங்கையும் சேர்த்து வாங்குறீங்க. சரியா? நீ என் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தது இல்லல்ல. இன்னைக்கு நான் நடிக்கிற நடிப்பா. உங்களை என்கிட்ட நடிக்க சொல்லல. உங்க அப்பா வருவார்ல, அவர்கிட்ட போய் நடிங்க. பிடிங்க. வந்துட்டார். இது கொட்டாம சொல்லிட்டு போயிருக்கலாம். 10 மாசம் சுமந்தா அம்மா, கடைசி வரைக்கும் சுமந்தா அப்பா. ஆஹா, இத கவிதையா சொல்லி பாப்போம். 10 மாசம் சுமந்தா அம்மா, கடைசி வரைக்கும் சுமந்தா அப்பா. இல்ல இது நல்லா இல்ல. ஒரு கவிதை சொல்லி அப்பாவை மயக்கலான்னு பார்த்தா எதுவுமே சிக்க மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? ஐடியா வந்துருச்சு. பாசம்னா அம்மா, பாதுகாப்புனா அப்பா. ஆஹா, கிடைச்சிருச்சு. அப்புறம் இதுல இந்த மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு பார்க்க தானே போறீங்க. சந்திரா வந்துட்டீங்களா? உட்கார். என்ன வெயிலுமா? புவனா, மாமாவும் தர்மாவும் வந்துட்டாங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாமா.
இத வாங்கிக்கோங்க மாமா, குடிங்க. அப்பா நீங்க வெயில்ல வந்திருப்பீங்கன்னு நான் தான் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன்ப்பா. என்னங்கப்பா? இல்ல அது வேண்டாம். ஸ்வீட் சாப்பிடுங்க. தண்ணி குடிங்க மாமா. மாமா நீங்க இத குடிங்க. ப்ளீஸ் குடிங்க. ஐயோ எனக்கு ஜூஸ் எல்லாம் எதுவும் வேணாம், நான் தண்ணியே குடிச்சுக்கிறேன். அப்பா 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 அப்பா, அப்பா இருங்க 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 அப்பா, அதுக்கு முன்னாடி நான் சொல்ற கவிதையை மட்டும் கேளுங்க. அம்மா தண்ணிய வாங்கி கொடுமா. அத கூட உங்களுக்காக ஸ்பெஷலா எழுதுனேன். இந்தாடா. ஆமா, கருவில் சுமந்தவள் அம்மா, நெஞ்சில் சுமப்பவர் அப்பா. கண்ணில் கோபத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் வைத்திருக்கும் கடவுள்தான் அப்பா. ஏய் என்னடா? அண்ணே தூசி விழுந்த தண்ணிய கொண்டு வந்துட்டாங்க அண்ணி. அதான் அவனை விடுங்க. அப்பா அப்பா இரு இரு. அப்பா இன்னைக்கு கடைக்கு போனேன், எனக்காக ஒரு சட்டை வாங்கினேன், அப்படியே உங்களுக்காகவும் ஒரு சட்டை வாங்கினேன்ப்பா. இந்தாங்க. ஐயோ இவருக்கு உங்க மேல ரொம்ப தான் பாசம் மாமா. அவருக்காக வெறும் 300 ரூபாய்க்கு சட்டை எடுத்துட்டு உங்களுக்கு பாருங்க 600 ரூபாய்க்கு சட்டை எடுத்து கொடுத்திருக்காரு. பா, நான் அப்படிலாம் இல்லப்பா, எனக்கு ஒரு சட்டை கூட எடுக்கலப்பா. எடுத்தது ஒரே ஒரு சட்டை தான், அதுவும் உங்களுக்காக தான். இதாங்க. என்னம்மா இன்னைக்கு வீடு முழுக்க பாசமா கொட்டி கிடக்கு, நம்ம மட்டும் இப்ப காலை வச்ச அத்தி வலிக்கி விட்டுரும் போல இருக்க. வேற எதுக்கு? எல்லாம் அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான். என்னங்க பணம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் சந்திரா. என்ன ஒரு 4-5 நாள்ல பணம் வந்துரும். என்னது? பணம் வரலையா? பணம் வரலையா? அப்போ எல்லாரும் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா? அப்பா என்னப்பா இதை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.